Yamaha பற்றி சொல்லணும்னா 2 ஸ்ட்ரோக்லேயும் இவன் தாங்க கிங்கு, 4 ஸ்ட்ரோக்லேயும் இவன் தான் கிங்கு. இந்த வண்டி எடுத்துட்டிங்கன்னா ஒருக்க இன்வெஸ்ட் பண்ணால் போதும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அசால்ட்டாக இந்த வண்டி ஓட்டலாம். இவனோட போட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் கேட்டகரிலாம் கிடையாது. இவனோட அப்பனோட அப்பன் ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் கிடையாது. இப்போ வெயிட்டான ஒரு பர்சனை நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டியது வரும். ஸோ லாங் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் 600cc தான் வேணும், இல்லை 400cc தான் வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல கதையே கிடையாது. இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரிப்பே அடிக்கலாங்க. ஸோ R15 கிரேஸ் இருக்கிறவன் இதெல்லாம் செக் பண்ண மாட்டான், வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டாக ஃபியூல் டேங்க் பேசுகிறப்போலாம் இதுதான் பேசுவேன். ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பைக் பார்க்குறதுக்கு. நேம் இஸ் R15. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோ விலாக். ஸோ நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கூத்துறையில் இருக்க ஐஸ்வர்யா மோட்டர்ஸ் தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஷோரூம் மாதிரி இருக்குது. ஆமாங்க, அது உண்மை தான். ஸோ இது ப்ளூ கோர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஏன் ப்ளூ கோர்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் இருக்குதுமா, R3 எல்லாமே இங்கே நம்ம புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களோட பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுக்கடை, அதுக்கப்புறம் கருங்கல், இங்கே 2 இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் எங்கிரியூஸோ இல்லை டெஸ்ட் ட்ரைவ் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம எந்த வெஹிக்கிளை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி R1 பற்றி எங்கே பார்க்க போகிறோம். இவனை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாங்க. இவனோட போட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் கேட்டகரிலாம் கிடையாது. இவனோட அப்பனோட அப்பன் 200 செக்மெண்ட்டும் சரி, ஒரு 400 செக்மெண்ட் இருக்குல்ல, அந்த செக்மெண்ட்டே அலற விட்டுட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நேம் இஸ் R15. இவனோட ஃபேன் பேஸை பார்த்தீங்கன்னா வெறித்தனமான நிறைய பசங்கள்லாம் வச்சுருக்காங்க. இவனோட ஃபேன் பேஸ் லிஸ்ட்டில் 2 ஸ்ட்ரோக்லேயும் இந்த Yamaha தான் தி கிங்னு சொல்லலாம், அதே மாதிரி 4 ஸ்ட்ரோக்லேயும் தி Yamaha தான் கிங்னு சொல்லலாம். ப்ராப்பரான ட்ராக்ல ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்க வேண்டிய வெஹிக்கிள் R15 தாங்க. ஸோ R15ல 2 வேரியண்ட் வச்சுருக்காங்க. M வேரியண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் வச்சுருக்காங்க, அது ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரும். அதே இது நீங்கள் V4 சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் வச்சுருக்காங்க. நம்மகிட்ட M வேரியண்ட் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது புதுசாக வந்த கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் இருக்குல்ல, அதோட டிப்பிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் கிடையாது, அதில் டிப்பிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சில்வர் வேரியண்ட் ஒன்று இல்லை, நீங்கள் ஆல்ரெடி M வேரியண்ட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த சில்வர் கோட்டிங்கில் அந்த கலர் இருக்குது. அது மாதிரி மோட்டோ ஜிபி எடிஷன் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பார்க்குறதுக்கு செம்ம சக்ஸியாக செம்ம அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ நார்மலாக நீங்கள் பார்க்குறத விட பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் இருக்குல்ல வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபினிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கிரே வித் ப்ளூ காம்பினேஷன் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொடுக்கும், அதை விட மைலேஜ் பயங்கரமாக கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லுக்ஸை பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ நார்மலாக V4 லுக்ஸ் இருக்குல்ல, அந்த லுக்ஸை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் R15 சொல்லிட்டு ப்ளூ வித் பிளாக்ல பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் M வேரியண்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொன்னேன், இதில் குவிக் ஷிஃப்டர் ஆட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கார்பன் ஃபைபர் இருக்குல்ல, அதோட டிப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸி ஃபினிஷில் பிளாக்கில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்க்குறது நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு Yamahaவோட லோகோ பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் 3D லுக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க, மற்றபடி ஸ்டிக்கர் தான் ஒட்டுவாங்க. பட் இந்த செக்மெண்ட்டில் இது கொடுத்துருக்கிறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபைபர்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் பில்லில் Yamahaன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி தான் சொன்னேன், இந்த பிளாக்கு, இந்த ப்ளூ, இந்த கிரே பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பேக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் கார்பன் டிப்பிங் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூவும் ஒரு கிரேவோட ஷேடில் ஒரு ஸ்டிக்கர் லேபிள் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். சின்னதாக ஒரு ஃபுட்ரெஸ்ட் ரெண்டும் கொடுத்துருக்காங்க, ரைடருக்கும் சரி புல்லியனுக்கும் சரி. ஃபுட்ரெஸ்ட்டுக்கு மேலே ரப்பர் வராது. ஸோ இதில் சின்ன சின்ன கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இதே ரொம்ப கிரிப்பியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ்ட்டுக்கு மேலே சில்வர் கோட்டிங்கில் ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். பேக் டயருக்குள்ள ஒரு டயர் ஹேக்கர் கொடுத்துருக்காங்க, அதுவும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது MT15லையும் நீங்கள் R15 V3லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லுக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடு லுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் Yamahaன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் டிப்பிங் இருக்க இடம் எல்லாமே வச்சு விளையாடி இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்பன் டிப்பிங்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பைக் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஸோ இந்த DRL பார்த்தாலே சும்மா லுக்காக இருக்குது. ஸோ நிறைய பசங்க என்னென்னா கட்டர் வச்சு இதை பிளிங்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் MT-15ல நீ கொடுத்துருக்க மாதிரி இதில் ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த டிம்மு பிரைட்டு பாஸ் எல்லாமே இதுலேயே ஒன்லேயே வந்துடும். பின்னாடி டெய்லைட் பார்த்தீங்கன்னா R சீரிஸ் எடுத்துட்டீங்கனாலே சரி தெரியும், மொத்தமாகவே எல்லா வெஹிக்கிள்லையும் இதே டைப்பில் டெய்லைட் கொடுத்துருப்பாங்க. R1 இருந்தாலும் சரி, R6 இருந்தாலும் சரி, R3 இருந்தாலும் சரி. இப்போது R15லையும் இதே டைப்லாம் கொடுத்துருக்காங்க. V3லையும் இதே செட்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் V3ல ஹெட்லைட் இல்லாமல் மாறும், ஓகேவா? ஆனால் டெய்லைட் மாறாது, இதே டெய்லைட் தான். V4லையும் இதே டெய்லைட் தான். ஸோ கைஸ், இது ஃபுல்லாகவே LED செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டேன் பிளிங்கர்ஸும் LEDலாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஹாலஜன் பல்பை நீங்கள் பார்க்கவே முடியாது, ஃபுல்லாகவே LED செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஆர்ல ஆகட்டும், அதே மாதிரி இந்த LED ப்ரொஜெக்டர் ஆகட்டும், பேக் டெய்லைட் ஆகட்டும், அது மாதிரி டேன் பிளிங்கர்ஸ் ஆகட்டும், டேன் பிளிங்கர்ஸ் எல்லாமே LEDலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கீழே Yamahaன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 282 mm ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதே இது பேக்கில் பார்த்தீங்கன்னா 220 mm ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் டியூல் சேனல் ABS வரும். இந்த வண்டியை ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட் மாதிரி, அதுக்கப்புறம் ரொம்ப ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குறது இந்த கோல்டு கலர் ஃபினிஷிங் உள்ள USD ஃபோக்ஸ். அதே இது நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா மோனோ சாக்கப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் செக்ஷன் டயர் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அதே இது பேக்கில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 17 inches டயர் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். நம்ம ஊரில் ஒரு வெஹிக்கிள் ஓட்டணும்னா எல்லாருக்கும் மைண்ட் செட் போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இந்த வெஹிக்கிளில் 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம சிங்கிளில் போகிறப்பெல்லாம் ஆடி தட்டாது. ஸோ மேபி நீங்கள் பேக்கில் ரொம்ப வெயிட்டான ஒரு பர்சனை நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டியது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொரு விஷயம், சீட் ஹைட்டுங்க. ஸோ இந்த சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 815 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஷார்ட் ரைடு இருக்கும், ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்னா ரொம்ப காலை கீழே லீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு ஷார்ட் ரைடு இருக்கும். இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் உள்ள ஹைட் உண்டு. ஸோ நான் உட்காந்து காமிச்சு தரேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ நான் ரொம்ப ஹைட்டுன்னு சொன்னேன்ல, என்னோட காலு கீழே கரெக்டாக எத்துதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து வண்டியை செக் பண்ணி பார்த்து வண்டியை பை பண்ணிக்கோங்க. ஸோ R15 கிரேசரிக்கவே இதெல்லாம் செக் பண்ண மாட்டான், வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த சீட்டோட டிசைன் தாங்க எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைடர் சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டக்ஸோட ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறது ரொம்ப ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரைடரோட சீட்டு புஷனிங் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பேக்கில் பில்லியனோட சீட்டு ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதில் R15 mm பால்ஜிங்கும் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் கீழே இருந்து தெனாவட்டா பேசுகிறேன் தெரியுமா? இந்த வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் இந்த வண்டியை எடுத்துட்டிங்கன்னா ஒருக்கா இன்வெஸ்ட் பண்ணால் போதும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அசால்ட்டாக இந்த வண்டி ஓட்டலாம். ஏன்னா நினைவு தெரிஞ்சதுலேருந்து 1 லட்சத்துக்கு மேலே கிலோமீட்டர் ஓடுற ஒரே வெஹிக்கிள் Yamahaல தான் இருக்குது. Yamaha ஆர் ஹோண்டா, இந்த 2 பிராண்டில் தான் இருக்குது. இந்த R15 V3 V4லாம் 1 லட்சத்துக்கு மேலே கிலோமீட்டர் ஓடின வண்டியை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் தினாவட்டா இங்கே இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் குவிக் ஷிஃப்டர் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெக்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிஎஸ் பவர் பார்த்தீங்கன்னா 18.4 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இது நீங்கள் டார்க் பார்த்தீங்கன்னா 14.2 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஊருக்கு இந்த வண்டி அல்டிமேட்டுங்க. அதே மாதிரி ஹைவேக்கும் இந்த க்ரூசிங் பண்ணுறதுக்கு இந்த வண்டி அல்டிமேட்டு. ஸோ லாங் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் 600cc தான் வேணும், இல்லை எனக்கு 400cc தான் வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல கதையே கிடையாது. இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பே அடிக்கலாங்க. உண்மையாக சொல்கிறேன், லடாக் போகிறதுல பாதி பசங்களும் இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி தேவைன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இதில் என்னென்னா லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 6 கியர் இருக்குங்க. 6ஆவது கியர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு தெரியுமா? அதே மாதிரி டாப் பண்ணி அடிக்கணும்னா இந்த இன்ஜினு வேற மாதிரிங்க. இதில் VVAன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இவர் 6500 RPMல தலைவன் வேற ரகம். இவனோட செல்ல மூஞ்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, இவனோட டெரரான மூஞ்சி தான் உங்களால் பார்க்க முடியும். Yamaha பற்றி சொல்லணும்னா 2 ஸ்ட்ரோக்லேயும் இவன் தாங்க கிங்கு, 4 ஸ்ட்ரோக்லேயும் இவன் தான் கிங்கு. இப்போ ட்ராக்ல ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். இல்லை எனக்கு கெத்தா பயங்கரமாக சவுண்டு போட்டுட்டு கிரேஸாக ஓட்டணுன்னா கண்டிப்பாக நீங்கள் RX 100 எடுக்கலாம். ஸோ 6 கெத்து தான். இதோட ஃபியூல் டேங்கை பற்றி நான் பேச போகிறேன். இந்த ஃபியூல் டேங்க் பேசுகிறப்பெல்லாம் இப்படி தான் பேசுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 11 liters ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அங்கே சர்ப்ரைஸு. ஸோ இதோட கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறது 45, ஆனால் பசங்க எல்லாம் சொல்கிறது 55. நம்பவே முடியல. கம்பெனியே 45 தான் கொடுக்குன்னு சொல்லுது. ஆனால் இந்த வெஹிக்கிள் இருக்குது தெரியுமா, 55 கிட்ட மைலேஜ் கிடைக்குது. குறையாம நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா 50க்குள்ளாடி இந்த வண்டியில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டிலும் அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டர் கன்சோலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேண்டில் ரொம்ப ஒய்டாக இல்லாமல் ரொம்ப நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் யூஸுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. ஆனால் டெய்லி யூஸுக்கு இந்த ஹேண்டில் செட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பைக் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கில் நீங்கள் டெய்லி யூஸுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மைலேஜ் யூஸும் கிடைக்கும். சரி, இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டார்ட் பண்ண சுவிட்ச் கீழே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். மற்றபடி இதில் ஹில் சுவிட்ச் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதில் கீபேட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இல்லை ஹசார்ட் வரும், டிஃபால்ட்டாகவே வண்டியிலே வந்துடுது. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ஹசார்ட் பற்றிடும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பிரைட்டு டிம்மு பாஸ், அது பாஸ் சுவிட்ச்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். எனக்கு இதுக்கு முன்னாடி V3 எல்லாமே இந்த பிரைட்டு டிம் எல்லாம் இருக்குது, அதிலேயே பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வெஹிக்கிளில் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் பிளிங்கர்ஸுக்கு தனி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹானுக்குன்னு சொல்லிட்டு தனி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த R15ஓட கீ இதாங்க. ஸோ இது எஃபிசட்லேருந்து தொடங்கி R15ஓட இந்த கீ உணர்ந்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் எமோஷன் இந்த கீ. ஹேண்டில் பாரில் இந்த ப்ளூ கலரில் R15Mன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்பீடோமீட்டர் கன்சோலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இதில் 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது M வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த டிஸ்பிளே வரும், இந்த TFT டிஸ்பிளே வரும். மற்றபடி V4 எல்லாமே LCD டிஸ்பிளே தான் கைஸ் வரும். ஸோ ரொம்ப ஸ்டைலான ரொம்ப அழகான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் இந்த செக்மெண்ட்டில் இந்த டிஸ்பிளே நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த டிஸ்பிளே இந்த பிளாக் ஃபினிஷில் இருக்கிறதால இந்த வண்டி லுக்ஸுக்கும் இந்த டிஸ்பிளேயும் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ரைட் மோட் இருக்குது, ஸ்ட்ரீட் மோடு, ட்ராக் மோடுன்னு சொல்லிட்டு 2 ரைட் மோட் இருக்குது. இது ட்ராக் மோடோட UA தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மெனுக்குள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் நீங்கள் டே நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பிரைட்னஸை நீங்களே செட் பண்ணிக்கலாம். லேப் டைமிங் இருக்குது. இதில் நீங்கள் ட்ராக் மோட் போட்டிங்கன்னா இந்த லேப் டைமிங் வரும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் இருக்குங்க. ஸோ ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வண்டி பேக் வீல் ஸ்பின் ஆகாமல் ஓடும். ஸோ அது சப்போஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா பேக் வீல் ஸ்பின் ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்டண்டோ இல்லை வண்டியை பெர்ஃபார்மன்ஸு புல்டாக பயங்கரமாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி ஓட்டுங்க. அதே நீங்கள் ஃபுல்லாகவே வண்டியை ரோட்டில் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆன் பண்ணி ஓட்டுங்க. இது ரொம்ப சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ கீழே சிஸ்டம் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதில் கிளாக்கு, கஸ்டமர் நேம், கஸ்டமர் நம்பர் அது எல்லாமே இதில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நார்மல். அதே மாதிரி இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது கைஸ். ஸோ இது மியூசிக் அலர்ட், கால் அலர்ட்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும். ஸோ நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதில் நேவிகேஷன் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நேவிகேஷனை பார்த்துக்கங்க கைஸ். இந்த 10x10 நேவிகேஷன் இருக்குல்ல, அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். இப்போ ஏன்னா இந்த வண்டி எடுத்து நிறைய லாங் போகிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். அது நோட்டிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆல்ரெடி கால் அலர்ட்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, அந்த மெசேஜ் அலர்ட்ஸ் அதெல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே வெதர்னு பார்த்தீங்கன்னா என்ன வெதர்னு சொல்லிட்டு இதில் காமிக்கும் கைஸ். RPM மீட்டர் இதில் ஒரு 5 LED லைட்டு கொடுத்துருக்காங்க, பிளிங்கர்ஸ் மாதிரி. ஸோ இது பார்க்குறது ரொம்ப ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் RPM தட்டுறப்போ இது லைட் அடிக்கும். ஸோ MotoGPயில் பார்க்குற மாதிரியே இது பார்க்குறது ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ பார்க்குறது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சைடில் எல்லாமே இந்த சின்ன சின்ன லோகோஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இண்டிகேட்டர்ஸ் லோகோஸ். நம்ம இப்போ இன்ஜின் வார்னிங், ABS வார்னிங், இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வார்னிங், அந்த மாதிரி வார்னிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. V4Mல குவிக் ஷிஃப்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது அப்பு மட்டும் பண்ணிக்கலாம், டவுன் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 RPM மேலே இந்த குவிக் ஷிஃப்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளச்சு பிடிக்காமலே நம்ம கியரை நம்ம அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரேசிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நமக்கு 150cc Yamaha கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். வண்டி நம்ம சடனாக வண்டியில் ஆக்சிடென்ட் கொடுக்குறப்போ பேக் வீல் ஸ்பின் ஆகாமல் தடுக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ கலர் வைஸ் ப்ரைஸ் டிஃபர் ஆகும் கைஸ். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறப்ப செக் பண்ணி பாருங்க கைஸ். டாடா பை பாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.